அடுத்த முதல்வர் நான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிறாரு. அப்ப நடிகருங்கிற மாதிரி அந்த தோரணையில தான் போய்கிட்டு இருக்காரு. சொல்றதுல ஒன்றும் தப்பு கிடையாதுல்ல. இன்னும் 50 ஆண்டு காலம் இந்த நாடு எங்க கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி பாஜகவை சேர்ந்தவர்கள் சொல்றாங்க. கண்ணுக்கு தெரிந்து எங்களுக்கு வந்து எதிர்கட்சிகளே இல்லைன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் மறைந்த ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்க. அது உண்மையாயிருச்சா? அப்படிலாம் இல்லை. இன்னும் 50 ஆண்டு காலம் நாங்கள் தான் இருப்போம்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து 5 வருடம் ஆள பிறந்தவர்கள் இல்லை, 50 ஆண்டுகளுக்கு ஆள பிறந்தவர்கள்னு சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது கூட்டணி ஆட்சி. அப்போ சொல்றதெல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. அவங்க சொல்லுவாங்க, களத்தில் எது நடக்குதுன்னு பார்த்து தான் முடிவு பண்ண முடியும். அதாவது அதிமுகவை இதை விட வேற யாருமே கேவலப்படுத்த முடியாது. எம்ஜிஆர் என்கின்ற ஒரு மாபெரும் மனிதர் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான நிலைப்பாட்டை தெல்ல தெளிவாக பொதுவெளியில பேசியிருக்காரு. ஆர்எஸ்எஸ் என்கின்ற இயக்கத்தினால் இந்த மக்களுக்கு எந்த பலனும் கிடையாது. சமூகத்தில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடியவர்கள், மத நல்லிணக்கத்திற்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடியவர்கள். அந்த பொன்மொழிகளை உதிர்த்த எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்த ஒரு கட்சி மறைந்த ஜெயலலிதா அம்மையாரால் வார்த்தெடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு மாபெரும் இயக்கமாக தொடர் வெற்றிகளை பெற்ற ஒரு கட்சி. இன்றைக்கு அந்த கட்சி ஆர்எஸ்எஸ் வழி நடத்துதுன்னு சொல்லும் போது அதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்களையும் எதிர்கட்சி தலைவர் நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அவர்கள் ஒரு கண்டனமாக தெரிவிச்சிருக்கணும். இது அண்ணாவின் கொள்கையை பின்பற்றின கட்சி, பெரியாரின் கொள்கையை பின்பற்றின கட்சி, எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்த கட்சி, மறைந்த ஜெயலலிதா அம்மையாருடைய உழைப்பால் வந்து கட்டி காக்கப்பட்ட கட்சி. இப்படிப்பட்ட கட்சியை வந்து நீங்க ஆர்எஸ்எஸ் தான் எங்களை உருவாக்குனா வழி நடத்துதுன்னு சொல்றது எங்களுக்கு கேவலம்னு அவங்க சொல்லியிருக்கணும். அவங்க யாருமே சொல்லாமல் இருந்தது வேதனைக்குரிய விஷயமா பார்க்குறேன். எனக்கு இன்னொரு கருத்தும் இருக்கு. இப்போ ஜெயலலிதா அம்மையார் வரைக்கும் ஒரு கொள்கையோடு நின்னாங்க. அண்ணாவின் கொள்கைகளை, எம்ஜிஆருடைய கொள்கைகளை, பெரியாருடைய கொள்கைகளை பிடிச்சிக்கிட்டு அவங்க வழி நடத்தினாங்க. அதில் நம்ம வந்து அதனால தான் சமூக நீதி காத்த வீராங்கனைன்னா அவர்களுக்கு பட்டம்லாம் கொடுக்கப்பட்டது. அவங்க எங்கேயுமே கொள்கையிலிருந்து விலகவே இல்லை. ஆனால் ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பின்னாடி எடப்பாடி அவர்கள் கையில் ஆட்சி அந்த கட்சி வந்ததுக்கு பின்னாடி அவர் எந்த கொள்கையுமே பின்பற்றல. அவர் தன்னுடைய கொள்கையவே காட்டுல படக்க விட்டுட்டார். அப்ப எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி இப்ப யாருக்கிட்ட இருக்கு அப்படின்ற கேள்வி எழுது. இது தாவேகாவுக்கும் பொருந்தும். கொள்கையுள்ள தலைவர்களை நீங்க உருவாக்கலன்னு சொன்னா இது உங்க கட்சிக்கும் பொருந்தும். கொள்கையோடு இருக்கக்கூடிய தலைவர்களை தான் உருவாக்கணும். வெறுமனே ஒற்றை முகத்தை கொண்டு வந்து நிறுத்தி வாக்குகளை சேகரிப்பது என்பது அந்த நேரத்துக்கு சரியா இருக்கும். அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொள்கையை கொண்டு போகக்கூடிய தலைவர்கள் இருந்தால் தான் சரியா வரும். இல்லைன்னா இன்னொருத்தர் கைக்கு தான் போகும். நீங்க கேட்ட கேள்வி அது இல்லை. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்றது எப்பொழுதுமே நம்மளுடைய கொள்கை முழக்கம் தான். நீங்க மாநிலத்திலும் கூட்டணி ஆட்சி வேணும்னு சொல்றீங்க. அது கூட்டணி கட்சிகள் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டியது. கூட்டணி ஆட்சி நடந்தா நானும் வரவேற்க தான் செய்றேன். அப்படி நடந்துச்சுன்னா என்னுடைய கருத்து கூட்டணி ஆட்சி வரணும். ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவர் வந்து இங்கே முதல்வராக அமரணும். சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் முதல்வராக வரணும். அவர்கள் துணை முதல்வராக வரணும்ன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு இருக்கு. அதுபோல ஒரு சூழல் தமிழகம் உருவாக்கும் நான் நம்புறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.